சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல், தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின் எதிர்க்கட்சியாக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார். இனி அரசியல் சூழல் மிக கடுமையானதாக மாறிவிடும் என்றும், விஜய் மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுப்பார். அதே ஒரு சமயத்தில் திமுக வலுவான ஒரு எதிர்க்கட்சியான விமர்சனங்களை முன்வைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று அனைவராலும் கூறப்பட்டு கொண்டுதாங்க வந்து கொண்டிருக்கிறது. முதலாவதாக விஜய் முதலமைச்சராக அடுத்து என்ன செய்ய போகிறார்? மக்கள் நலத்திட்டங்கள் 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்கள் பாதுகாப்புக்கு படைகள், கல்வி மற்றும் சுகாதாரத்தில் முதலீடு வழங்குவார். நிதி வெளிப்படைத்தன்மை, அரசின் செலவுகள் மற்றும் வருவாயை வெளிப்படையாக காட்டக்கூடிய திட்டங்களையும் இனிமே காமிப்பார். புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவார். சினிமா பாணியில் மக்கள் தொடர்பு, நேரடி உரையாடல்கள், சமூக ஊடகங்களில் செயல்பாடுகள் இதெல்லாம் நடக்கும். மற்றொரு பக்கம் திமுக அடுத்து விஜய்க்கு என்ன செய்ய போகிறது என்றால், உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதால் அவர் மக்களின் குரலை சட்டப்பேரவையில் வலுவாக முன்வைப்போம் என்று உறுதியளித்துள்ளார். விமர்சனங்கள் என்ன தெரியுமா? திமுக விஜயின் திட்டங்களை ஆராய்ந்து குறைகள் இருந்தால் வெளிப்படுத்தும். அதுக்காக மட்டுமே இது எதிர்க்கட்சியாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் விஜய் முதல்வர் ஆனது பிறகு ஏதாவது தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் முதல் ஆளாக குரல் கொடுப்பது திமுகவாகத்தான் இருக்கும் என்று அனைவராலும் பேசப்பட்டு கொண்டுதாங்க இருக்கு. கலாச்சார சிக்கல்கள், விஜயின் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பின்புறம் வைக்கப்பட்டதால் திமுக அதிருப்தியானது தெரிவிக்கப்பட்டது. இதுவும் ஒரு பக்கம். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளும் இதுவரைக்கும் திமுகவிலிடமிருந்து வந்து கொண்டேதாங்க இருக்கிறது. இனிமே இந்த தமிழ்நாட்டில் நடக்கப் போவது என்ன தெரியுமா? புதிய அரசியல் சமன்பாடு. 59 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிடிய கட்சிகள் அல்லாதவர்கள் முதலமைச்சராகியுள்ளார் என்பது இப்போது தெரிய ஆரம்பித்து விட்டது. கூட்டணி அரசியல், டிவிகே, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிகே, ஐயுஎம்எல் ஆகியோரின் ஆதரவுடன் அரசு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. திமுகவின் பிளவு, சில எம்எல்ஏக்கள் டிவிகேவுக்கு ஆதரவு தர தயாராக உள்ளார்கள் என்கிற மாதிரியான பல தகவல்களும் இதுவரைக்கும் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. அதையும் நம்ம காத்திருந்து காணலாம். திமுக விஜய்க்கு துரோகங்கள் செய்யுமாம். நேரடி துரோகங்கள் சாத்தியம் குறைவு. திமுக ஏடிஎம்கேவுடன் இணைந்து அரசு அமைக்க முயற்சி செய்தாலும் தற்போது எதிர்க்கட்சியாகத்தான் செயல்படவும் ஆரம்பிக்கும். 5 வருடங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. அரசியல் அழுத்தங்கள் சொல்வது என்ன தெரியுமா? சட்டப்பேரவையில் கடுமையான விமர்சனங்களும் மக்கள் தொடர்பு பிரச்சாரங்கள் மூலமாக டிவிகேவுக்கு சவால்களை உருவாக்கியும் ஏனேனும் தவறுகள் ஏற்பட்டால் முதல் குரலாக இருப்பது திமுகவின் குரலாகத்தான் இருக்கும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. கலாச்சார அடையாளத்திற்கான அரசியல், தமிழ்தாய் வாழ்த்து போன்ற விஷயங்களில் திமுக எதிர்ப்பு தெரிவித்தது. டிவிகேவுக்கு சிக்கல்களையும் இது ஏற்படுத்தியது. இதுவும் சின்ன சின்ன விஷயங்களை இதுவரைக்கும் உருவாக்கத்தாங்க செய்தது. ஒன்றன் பின் ஒன்று நடந்து கொண்டேதாங்க இருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பு, டிவிகே கூட்டணி வலுவாக நிற்கும் என்று அனைவராலும் நம்பப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களின் நலத்திட்டங்கள், மின்சாரம், கல்வி, சுகாதாரம், பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டும் தான் இருக்கிறது. திமுக விமர்சனங்கள், சட்டப்பேரவையில் வலுவான ஒரு எதிர்பார்ப்பும் அனைவருக்கும் இருக்கிறது என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏடிஎம்கேவின் பிளவு ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மாறிவிட்டது. இதனால் டிவிகேவுக்கு அது நல்லதை தேடி கொடுக்கும் என்று அனைவராலும் கூறப்படுகிறது. விஜய் மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுத்து புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம காத்திருந்து காணலாம் என்ன நடக்கும். இனிமே தமிழகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நம்ம காத்திருந்து காணலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.